குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வம். நம்மளோட குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும்? இந்த துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை எந்த நாளில் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும்? அந்த குலதெய்வ வழிபாட்டு முறை என்ன? அதே போல் துலாம் ராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை பரிபூர்ணமாக ஒரு விஷயத்தில் நம்பி நீங்கள் செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். ஏன்னா சுப காரியங்கள் வெற்றி பெறவும், தோஷங்கள் நீங்கவும் உங்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். இந்த தோஷம் ஜாதகத்தில் இருந்தால் கூட அதுலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்வதால் பெற முடியும். வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் இது எல்லாமே நீங்கும். சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை தொடங்கணும். குலதெய்வ வழிபாட்டை செய்யறதுனால பாருங்கள், இந்த துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நாளாக தடை தாமதம் சந்திச்சவங்களாக இருந்தாலும், திருமண தோஷம் இருந்தாலும் இது எல்லாமே பரிபூர்ணமாக நீங்கும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால். அது எந்த தினம் அப்படி செய்யலான்னு பார்த்தா, பௌர்ணமி, அமாவாசை எந்த தினங்களில் வந்தாலுமே சரிங்க, உங்கள் குலதெய்வ வழிபாடை பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் செய்துவாங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. இப்போ வேலை விஷயமா, தொழில் விஷயமா வேறு ஊரில் இருக்கிறோம், படிக்கிறதுக்காக வேறு ஊருக்கு போகணும், குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாம் கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு முறையாச்சும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும் பொழுது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குலதெய்வத்தினாரில் பெற முடியும். இப்படி தூரமாக இருக்கிறவங்களும் சரி, பக்கமாக இருக்கிறவங்களும் சரி, கோயிலுக்கே போக முடியல அப்படின்னா கூட சரிங்க, உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு குலதெய்வத்தின் பெயரை சொல்லி மனசார நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். இப்போ கூட உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அந்த பதிவு பண்ணுங்களேன். உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் உடனடியாக நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஜாதக கணிப்பால் குலதெய்வத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக கணிப்பால் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்பை மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தை, புதிய முயற்சிகளில் வெற்றி பெற கண்டிப்பாக குலதெய்வத்தினரும் தேவைப்படும். ஜோதிட ரீதியாக குலதெய்வ வழிபாடு ஒரு சிறந்த பரிகாரமாகவே சொல்கிறாங்க. அதே போல் வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அமாவாசை பௌர்ணமி தினத்தில் உங்கள் நட்சத்திர நாளில் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் கூட விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு சிறப்பு அபிஷேகம் செஞ்சு வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக அனைத்து தடைகளும் நீங்கும். அதுவும் ஒரு பிரச்சனைலாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை பெற உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான வழிபாடு, இதை மறந்துடாதீங்க. இந்த துலாம் ராசி இதில் பாருங்களேன், சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் இருக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தராசு அடையாளமாக இருக்கும் பாருங்க. நீங்கள் இயல்பாகவே பாருங்களேன், நடுநிலை தவறாத ஒரு நீதிமானாக தான் இருப்பீங்க. நேர்மையானவங்க, இறக்க குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். இது காற்று ராசியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லோரையுமே சமமாக பாவிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ராசிக்காரங்களாக நீங்கள் இருப்பீங்க. அழகான சமநிலையான வாழ்க்கையை விரும்பக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எப்படின்னா, உங்கள் ராசி சின்னம் பாருங்கள், தராசு போலவே இருக்கும். இந்த தராசு போலவே வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே நடுநிலையோடு செயல்படுவீங்க. நீதி நேர்மை விரும்பக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த சுக்கிரனோட ஆதிக்கம் அறிஞ்சவங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு இடத்துலையுமே கனிவான பேச்சு, கவர்ச்சியான தோற்றம், இக்கட்டான சூழ்நிலையை கூட சாதுரியமாக கையாளக்கூடிய திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. அழகு, கலை, அலங்காரம், ஆடம்பர வாழ்க்கையில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. சரியான முடிவு எடுக்க நேரம் சரியாக பார்த்து அதை பண்ணுவீங்க. மற்றவங்களோட கஷ்டத்தை கண்டாலும் உங்களால் தாங்கிக்க முடியாதுங்க. அவங்க கேட்காமலே உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா மற்றவங்க கஷ்டத்தை கண்டு மனம் இறங்கக்கூடிய குணம் உடையவங்க அப்படின்னா 12 ராசிகளுமே முதல் ராசி இந்த துலாம் ராசியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தா வெள்ளை நிறம். அதிர்ஷ்ட கிழமைகள் வெள்ளி, சனி, செவ்வாய். பொருத்தமாக எந்த வியாபாரம் இருக்கும், நல்ல ஒரு உயர்வை பெறலாம் அப்படின்னு பார்த்தா, தொழிலில் பார்த்தா வியாபாரம், அதே போல்
கலைத்துறை, நீதித்துறை, நிர்வாக பொறுப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான பொறுப்பாக இருக்கும். துலாம் ராசிக்காரங்களுக்கு அமைதியும் சமநிலையும் விரும்பக்கூடியவங்க, சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய அழகான மனிதர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்குது, இதனால் இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல சித்திரை 3 நாளாக பாதம் கொண்ட உங்களுக்கு உழைப்பால் உயர்ந்து ஒரு உயரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பாருங்களேன், தனாதிபதி சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். இந்த கிரகம் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்துலேயும் அதுக்கப்புறம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேயும் சஞ்சாரம் செய்யுது. இதனால் வேலைப்பளு கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும். அலைச்சலுமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். எடுக்கும் வேலையில் நெருக்கடி வரலாம், கவனமாக இருங்க. பிள்ளைங்களோட வழியே சில சங்கடத்தை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்களோட என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னா அவங்களோட செயல்களில் ஒரு பார்வை இருக்கணும். அதே போல் கண்டிக்கிறது அடிக்கிறதுலாம் கூடாதுங்க. அவங்களோட போக்கில் விட்டு பிடிச்சி பொறுமையாக நிதானமாக அன்பாக இந்த ஒரு விஷயத்தையும் சொன்னால் கேட்டுப்பாங்க. உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சில இடைவெளி வரலாம். பூர்வீக சொத்து விவகாரத்தில் எதிர்பாராத பிரச்சனை கூட வரலாம், கவனமாக இருங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதியிலேருந்து பாருங்களேன், சனி பகவான் சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்களோட வாழ்க்கையில் புதிய பாதை உருவாகும் அமைப்பு. இது வரைக்கும் இருந்த நெருக்கடிலாம் உங்களை விட்டு காணாமல் போயிடும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புமே விலகிடும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். போட்டியாளர்கள் உங்கள் பாதியிலிருந்து தானாக விலக போகிறாங்க. இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரம் கூட சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்குது. விருப்பம் உங்கள் பூர்த்தியாகும். அதாவது அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அது வரைக்கும் ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையுமே முடிவு வந்துடும். வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். அந்த கிரகம் பாருங்கள் இந்த மாதம் 20ஆம் தேதியில் வக்ரம் அடையுது. இதனால் மாணவர்கள் படிப்புதல் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல நிதானம் தேவைப்படுதுங்க. புதுசாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க, அது நல்லது. இடம் வீடு வாங்கக்கூடியவங்க உங்கள் மூல பத்திரத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சி எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. அதே போல் தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆலோசனை செஞ்சு செயல்படுங்க. எடுத்துமா கௌத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையை பெறணும் அப்படின்னு உழைக்கக்கூடியவங்க. இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக உங்களுக்கு கிரகநிலை அமைப்பு உருவாகி இருக்கு. யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வரலாம். அதே போல் இன்றைக்கி நடந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த வேலை கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், கவனமாக இருங்க. வார்த்தைகளை நிதானமாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவால் வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதி நிறைவேறும். தேவைக்குரிய பணம் வந்து சேரும். நடக்க வேண்டிய வழக்கமான வேலை கரெக்டாக நடக்கும். ஆனால் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலையிலுமே நெருக்கடி இருந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குது. அதே போல் 21ஆம் தேதியிலேருந்து செவ்வாய் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த காலகட்டத்தில் பாருங்களேன், குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகளை வளர்க்குறதுனால குழப்பம் வரலாம். கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. லாபஸ்தானத்தில் வந்து இந்த லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேதுவால் வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதி எல்லாமே கரெக்டாக நடக்கும். தேவைக்கான பணமும் இருக்கும். பெருசாக சிக்கல் இருக்காது. ஆனால் கவனமாக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த கோபம் மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். நிதானமாக செயல்படுங்க. யோசித்து முடிவெடுங்க. எடுத்துமா கௌத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க, கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் தொழிலிலுமே நிறுவனம் நடத்தி வரக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த லாபம் இறுதியில் கிடைக்கும். அதனால் முயற்சிகளை கைவிடாதீங்க. மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். அடுத்து பாருங்கள், இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் சூழல் அறிந்து செயல்படக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா தனக்காரகனாக இருக்கக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சாரம் செய்கிறாரு. நீங்கள் நினைக்கிறது ஒவ்வொன்றா இப்போ நல்லபடியாக நடக்கும். அதே போல் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டு நடக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் இழுபறி இல்லாமல் உங்கள் வேலைகளை ஈஸியாக செய்யலாம். கவனக்குறைவு வரும். அந்த கவனக்குறைவை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதே போல் பணியாளர்கள் உங்களோட வேலையில் அலட்சியத்தை காட்டாமல் கவனமாக செயல்படணுங்க. மேலதிகாரி அனுசரித்து போகணும். தனியார் நிறுவன ஊழியர்கள் வேலைப்பளு வரலாம். அதே போல் உங்களோட வேலைகளில் மற்றவங்க ஏதாவது குறை கண்டுபிடிக்கலாம், கவனமாக இருங்க.
அதே போல் அதுக்காக நீங்கள் வேறு வேலையை தேடலாம் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க. அது ரொம்பவுமே கஷ்டம். இருக்கிற வேலையை, கொடுக்கப்பட்ட பணியை சரியாக செஞ்சாலே போதும். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். கவனமாக இருக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து இந்த மாதம் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறது, இடம் வாங்குறது, விற்கிறது மாதிரியான விவகாரம் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி இந்த நேரத்தில் புது வேலைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம தவிர்க்க பாருங்கள். உறவினராக இருந்தாலும் சரிங்க, ஒரு அடி விலகி நிற்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.